விசாரிப்பவர், கர்த்தர் என்னை ஆதரிப்பவர், கர்த்தர் என்னை உயர்த்துபவர், கர்த்தர் என்னை தப்புவிப்பவர், கர்த்தர் என்னை விசாரிப்பவர், கர்த்தர் என்னை ஆதரிப்பவர், கர்த்தர் என்னை உயர்த்துபவர், கர்த்தர் என்னை தப்புவிப்பவர். பெயரை சொல்லி கூப்பிட்டு என்னை அவர் நித்தம் நடத்தி செல்வதால், பெயரை சொல்லி கூப்பிட்டு என்னை அவர் நித்தம் நடத்தி செல்வதால், எந்த கவலை பாரத்தை முற்றும் அவர் மீது வைத்திடுவேன். எந்த கவலை பாரத்தை முற்றும் அவர் மீது வைத்திடுவேன். கர்த்தர் என்னை விசாரிப்பவர், சத்தத்தை உயர்த்தி, கர்த்தர் என்னை ஆதரிப்பவர், கர்த்தர் என்னை உயர்த்துபவர், கர்த்தர் என்னை தப்புவிப்பவர். இன்னொரு தடவை சொல்லுங்க. கர்த்தர் என்னை விசாரிப்பவர், கர்த்தர் என்னை ஆதரிப்பவர், கர்த்தர் என்னை உயர்த்துபவர், கர்த்தர் என்னை தப்புவிப்பவர். தேவன் எந்த பட்சத்தில் இருக்க மனிதன் எனக்கு என்னதான் செய்வான்? தேவன் எந்த பட்சத்தில் இருக்க மனிதன் எனக்கு என்னதான் செய்வான்? எந்த கண்ணீரை தம் துருத்தியில் அவரின் கணக்கில் வைத்துள்ளாரோ, எந்த கண்ணீரை தம் துருத்தியில் அவரின் கணக்கில் வைத்துள்ளாரோ. கர்த்தர் என்னை விசாரிப்பவர், கர்த்தர் என்னை ஆதரிப்பவர், கர்த்தர் என்னை உயர்த்துபவர், கர்த்தர் என்னை தப்புவிப்பவர், கர்த்தர் என்னை விசாரிப்பவர், கர்த்தர் என்னை ஆதரிப்பவர், கர்த்தர் என்னை உயர்த்துபவர், கர்த்தர் என்னை தப்புவிப்பவர். வலது கருத்தை பிடித்து என்னையும் உனது தூணை நான் என்று சொல்லி, வலது கருத்தை பிடித்து என்னையும் உனது தூணை நான் என்று சொல்லி, வழக்காடுவோர் அனைவரையுமே வெட்கப்பட்டு போக செய்வாரே, வழக்காடுவோர் அனைவரையுமே வெட்கப்பட்டு போக செய்வாரே. கர்த்தர் என்னை விசாரிப்பவர், கர்த்தர் என்னை சந்தோஷமா நீங்க ஆதரிக்கிறவர், கர்த்தர் என்னை உயர்த்துபவர், கர்த்தர் என்னை தப்புவிப்பவர், கர்த்தர் என்னை விசாரிப்பவர், கர்த்தர் என்னை ஆதரிப்பவர், கர்த்தர் என்னை உயர்த்துபவர், கர்த்தர் என்னை தப்புவிப்பவர். தேவன் தமது ஐஸ்வர்யத்தினால் எந்தன் குறைகளை எல்லாம், தேவன் தமது ஐஸ்வர்யத்தினால் எந்தன் குறைகளை எல்லாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் மகிமையில் நிறைவாக்குவார். கவலையே கிறிஸ்து இயேசுவுக்குள் மகிமையில் நிறைவாக்குவார். கவலையே கர்த்தர் என்னை விசாரிப்பவர், கர்த்தர் என்னை ஆதரிப்பவர், கர்த்தர் என்னை உயர்த்துபவர், கர்த்தர் என்னை தப்புவிப்பவர், கர்த்தர் என்னை விசாரிப்பவர், கர்த்தர் என்னை ஆதரிப்பவர், உயர்த்துபவர், கர்த்தர் என்னை தப்புவிப்பவர். ஹல்லேலூயா. நம்முடைய மத்தியில் எழுந்தருளிருக்கிற தேவன் விசாரிக்கிறவர், ஒவ்வொருத்தரையும் பார்க்குறார். பழைய ஏற்பாட்டில் தான் கூட்டமாக இஸ்ரவேல் ஜனம், இஸ்ரவேல் சபை அப்படி பார்த்தார்.
புதிய ஏற்பாட்டில் தனிப்பட்ட விதத்தில் தான் நம்மளோட நடத்தி நம்மளை டீல் பண்ணி, ஏன்னா அவர் நமக்குள்ளே வந்துட்டதுனால. உள்ளேயும் இருக்கிறார், வெளியேயும் இருக்கிறார், எழுந்தருளுகிறார், இறங்கி வருகிறார். அப்படிங்கிறப்போ தனிப்பட்ட விதத்தில் என்ன செய்கிற, எப்படி இருக்க, நம்ம உள்ளே பார்த்து விசாரித்து ஆதரித்து உயர்த்தி தப்புவிக்கிறவராக இருக்கிறார். அசுத்தனும் விருத்த சேதனம் இல்லாதவனும் இனி உன்னிடத்தில் வரான் அப்படின்னு சொல்லி அவங்ககிட்ட நம்ம மாட்டிகிட்டு இருந்தாலும் நம்மை தப்புவிக்கிறவராக இருக்கிறார். இருக்கிற இடத்துல எழுந்து நின்று, எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதம் நேரா, என் கண்களை ஏறெடுக்கிறேன், வானமும் பூமியும் படைத்த கர்த்தரிடத்திலிருந்து எனக்கு ஒத்தாசை வரும். நீங்கள் சொல்லணும், இன்றைக்கி என்ன ஒத்தாசை உங்களுக்கு வேணுமோ அதை நினச்சி நீங்கள் உங்களை மட்டும்தான் நான் பார்க்க போகிறேன்ப்பா, வேறு யாரையும் பார்க்கல, என்னோட எதையும் நான் பார்க்கல. கிறிஸ்மஸ் டைமில் ஒரு விஷயம் எனக்கு புரிஞ்சிச்சு, திடீர்னு பார்த்தேன் பாருங்களேன். குட்டி பிள்ளைகள்லாம் நிறைய வந்திருந்தாங்களே, அவங்க இங்கே உள்ளே வந்த உடனே எதை பார்க்குறாங்க அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்களா? கிறிஸ்மஸ் டைமில் எதை பார்த்தாங்க? இந்த ரொம்ப பொடிசு இப்படி படுத்துருக்கிறதெல்லாம் எதை தெரியுமா பார்க்கும்? இந்த பளபள நம்ம மாட்டியிருக்கோம் பார்த்தீங்களா, அதுதான் அதுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அதுதான் அப்படி கண்ணை திறந்து பார்த்துட்டே இருக்குது. அதை விட கொஞ்சம் பெருசு ஓடுறதெல்லாம் இருக்குல்ல, அது எதை பார்க்கும்? பலூன் கட்டியிருந்தோம் பார்த்தீங்களா, அதுக்கு இங்கே இருக்கிறதுலே ரொம்ப முக்கியமானது, ரொம்ப விலையேற பெற்றதாக எதுதான் தெரிஞ்சு? பலூன் தான். கண்ணு முழுக்க அங்கே தான் இருக்குது. முடியும், எப்போ முடியும், எப்போ அதை கையில் எடுக்கலாம். ஆனால் இதுதான் இருக்கா அங்கே இருக்கிறதுலே ரொம்ப சீப்பான விஷயம் அதுதான் இங்கே. அப்படி தான் நான் யோசித்தேன், இங்கே என்ன காஸ்ட்லியாக இருக்குது? இந்த இடம் வந்து ரொம்ப காஸ்ட்லியாக ஆயிடுச்சு. இப்போ கர்த்தர் கிருபையில் சொந்த இடத்துக்கு வந்துட்டோம். வாடகை எவ்வளோ லட்சங்கள் கொடுத்துட்டு எவ்வளோ கஷ்டப்பாடுபட்டு வந்துட்டோம். இடம் காஸ்ட்லி. வேறு என்ன காஸ்ட்லி அங்கே இருக்குது அப்படின்னு யோசிச்சு பார்த்தா, இந்த டிவி, இந்த கீபோர்டு, அங்கே 2 பேட்ரி வச்சுருக்காங்களே, அதை தவிர வேறு ஒன்றும் காஸ்ட்லி கிடையாது பாருங்களேன். எல்லாமே பழசுதான், எல்லாமே பழசாக போச்சு. வேறு ஒன்றுமே காஸ்ட்லி இல்லை. ஆனால் நம்ம இந்த கண்ணில் பார்த்தா தான் அப்படி ஒரு கணக்கு. ஆவிக்குரியவர்களாய் பார்க்கும்போது இங்கே கர்த்தர் இருக்கிறார், அவருடைய பிரசன்னம் இருக்கிறது. நாம் கூடி வரும் போதெல்லாம் அவர் சந்தோஷமாக எழுந்தருளுகிறார். நம்முடைய மத்தியிலே வந்து நடந்து விசாரித்து ஆதரித்து தப்புவிக்கிறவராய் அவர் வருகிறார். அதுதான் இருக்கிறதுலே பெரிய விஷயம். அதுதான் பெரிய காஸ்ட்லியான விஷயம். அதுக்கு முக்கியத்துவம் கொடுத்து தான் அவரை பார்க்கும்படி தான், அவரை ஆராதிக்கும்படி தான், அவருடைய பிரசன்னத்தில் சந்தோஷப்படும்படி தான், நிரப்பப்படும்படி தான், நம்முடைய வெறுமைகள் மாறும்படி, நம்முடைய இருள் நீங்கும்படி. மனதில் சில நேரங்களில் இருள் இருக்குது. எவ்வளோ வருஷம் நம்ம ஆவிக்குரியவங்களாக இருந்தாலுமே, வசனங்கள் நமக்கு தெரிஞ்சாலுமே போதிச்சாலுமே, இருள்ங்கிற விஷயம் சில சமயம் மனதில் வருகிறது. அதை நீக்கி வெளிச்சம் வீசுகிறவராய் வெளிச்சமான இயேசு கிறிஸ்து எழுந்தருளுகிறார். அதுதான் இங்கே இருக்கிறதுலே பெரிய விஷயம். அதை பார்க்குறோம், நம்ம பார்க்கணும். எவ்வளோ நம்ம வளர வளர ஆவிக்குரிய வாழ்க்கையில் வளர வளர அது பெருசாக தெரியணும் நமக்கு. அவருடைய அன்பு அது பெருசாக தெரியணும். அவர் எவ்வளோ ஒத்தாசை பண்ணுகிறவராக இருக்கிறார். அவரை பார்த்து இப்போ சந்தோஷமாக கைத்தட்டி நம்ம பாட போகிறோம். கொஞ்சம் நேரம் தானே, பாட்டு முடிஞ்சிடும். இன்னும் ஒரு 20 நிமிஷம் 30 நிமிஷம் தான். அதுக்குள்ளே சந்தோஷமாக கைத்தட்டி அவரை பார்த்து பாடலாம். கைத்தட்டி நீங்கள் தான் பாடணும். வானமும் பூமியும் படைத்த வல்ல தேவனிடமிருந்தே, வானமும் பூமியும் படைத்த வல்ல தேவனிடமிருந்தே,
பக்கத்தின் நிழலவரே, வழுவாமல் காப்பவர் அவரே, வலப்பக்கத்தின் நிழலவரே. சூரியன் பகலில் சந்திரன் இரவில் சேதப்படுத்த முடியாது எதுவும் நம்ம பிள்ளைகளை. சூரியன் பகலில் இரவில் சேதப்படுத்தாதே. எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதம் நிராயன் கண்களை ஏறெடுப்பே. எனக்கு ஒத்தாசை நிராயன் கண்களை ஏறெடுப்பே. தீங்கும் என்னை அணுகாமல் ஆத்துமாவை காக்கும் என் தேவன். தீங்கும் காமல் போக்கையும் வருத்தையும் பத்திரமாக காப்பாரே. போக்கையும் வருத்தையும் பத்திரம் காப்பாரே. இது முதலா எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதம் நிராயன் கண்களை ஏறெடுப்பே. எனக்கு ஒத்தாசை வரும் தம் நிராயன் கண்களை ஏறெடுப்பே. ஹல்லேலூயா. தாயின் வயிற்றில் தோன்றின நாள் முதல் என்னை ஏந்தி சுமந்து காத்த தேவனே, ஆதரித்தவரே, உடைய உள்ளங்கைகளில் என்னை வரைந்து உந்தன் கண்மணி போல என்னை காக்கிறீர். கண்மணி போல உன்னை தொடுகிறவன் என் கண்மணியை தொடுகிறான் அப்படின்னு சொல்கிறார். பழைய ஏற்பாட்டிலே இருக்கு அந்த வசனம். கண்மணியை தொடவே முடியாது, நம்மளே நம்முடைய கண்மணியை தொட முடியாது. அவருடைய கண்மணியாக நாம் இருக்கிறோம் அப்படின்னு அந்த வசனம் சொல்லுது. கண்மணி போல காக்கிறீர். மறவேன் மறவேன் இது செய்த நன்மைகள், துதிப்பேன் என் முழு இதயத்தோடு. முழு இதயத்தோடு துதிக்கிறதா நம்முடைய கோலாக இருக்கணும், நம்முடைய எய்மாக இருக்கணும். ஏன்னா நம்ம அதுக்கு வரவே இல்லை இன்னும். யாருமே அதுக்கு வந்து சேரல. முழு இருதயத்தோடு, முழு பலத்தோடு, முழு ஆத்மாவோடு உன் தேவனாகிய கர்த்தரில் அன்பு கூறுவாயாக என்பதே முதலாம் கற்பனையாக இருக்கிறது. எல்லா கற்பனையும் சேர்த்து 4 கற்பனையை சேர்த்து 10 கற்பனை. பழைய ஏற்பாட்டில் 4 வந்து தேவன் சம்மந்தப்பட்டது, மீதி 6 வந்து நம்ம ஒருத்தருக்கு ஒருத்தர் சம்மந்தப்பட்டது. அந்த 4ஐயும் சேர்த்து ஒரே வார்த்தையில் அவர் சொல்கிறாரு, முழு இருதயத்தோடு, முழு பலத்தோடு, முழு ஆத்மாவோடு நான் அதை நோக்கி நகரணும் ஏசப்பா. இந்த வருஷத்தில் என்னோட ஆசை அதுதான். என்ன ஆசை? முழு இருதயம்ங்கிற விஷயத்தில் இன்னும் அடுத்த ஸ்டெப் வரணும். முழு ஆத்மாங்கிற விஷயத்தில் இன்னும் கொஞ்சம் ஏறணும். நான் உங்களை துதிக்கிறதுல, ஆராதிக்கிறதுல, உங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கறதில்ல, உங்களுக்கு முதன்மையை கொடுக்கறதில்ல. இன்னும் ஒரு படியனை ஏற்றி நடத்துங்க, எங்கள் குடும்பத்தை அப்படி மாற்றுங்க. அதில் மட்டும் நம்ம கவனம் செலுத்தினோன்னா மற்ற எல்லா விஷயங்களையும் கூட்டி கொடுப்பார் அவர். அதுதான் தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் தேடுறது. சந்தோஷமாக கைத்தட்டி மக்கள் எல்லாரும் தெரிஞ்ச பாட்டு நீங்கள் தான் பாடணும். தாயின் வயிற்றில் தோன்றின நாள் முதல் ஏந்தி சுமந்து காத்த தேவனே. சந்தோஷமாக பாடலாம். என்னை ஏந்தி சுமந்து காத்த தேவனே,
செய்த நேசரே, இனியும் உதவி செய்ய வல்லவரே. வெள்ளம் போல் சற்று எதிர்த்து வந்தாலும் தேவ ஆவி எனக்காய் கொடியேற்றுவே. இதுவரை உதவி செய்த நேசரே, இனியும் உதவி செய்ய வல்லவரே. சத்தத்தை உயர்த்தி மறவேன் மறவேன் நீ செய்த நன்மைகள். துதிப்பேன் துதிப்பேன் என் முழு இதயத்தோடு. மறவேன் செய்த நன்மைகள். துதிப்பேன் துதிப்பேன் என் முழு இதயத்தோடு. என் கர்த்தர் நல்லவர், மிக மிக நல்லவர். என்னை விசாரிக்கும் நல் தகப்பனவர். நம் கர்த்தர் நல்லவர், மிக மிக நல்லவர். நம்மை விசாரிக்கும் நல் தகப்பனவர். பகைஞர் எதிரே எனக்கு ஓர் பந்தி ஆயத்தம் செய்த சர்வ வல்லவரே. எண்ணெயால் என்னை அபிஷேகம் செய்து என் பாத்திரம் நிரம்பி வழியச் செய்கின்றேன். பகைஞர் எதிரே எனக்கு ஓர் பந்தி ஆயத்தம் செய்த சர்வ வல்லவரே. எண்ணெயால் என்னை அபிஷேகம் செய்து என் பாத்திரம் நிரம்பி வழியச் செய்கின்றீர். அவரை பார்த்து சொல்லுங்க, மறவேன் மறவேன் நீ செய்த நன்மைகள். துதிப்பேன் துதிப்பேன் என் முழு இதயத்தோடு. மறவேன் மறவேன் நீ செய்த நன்மைகள். துதிப்பேன் துதிப்பேன் என் முழு இதயத்தோடு. என் கர்த்தர் நல்லவர், மிக மிக நல்லவர். என்னை விசாரிக்கும் நல் தகப்பனவர். என் கர்த்தர் நல்லவர், மிக மிக நல்லவர். நம்மை விசாரிக்கும் நல் தகப்பனவர். தாயின் வயிற்றில் தோன்றின நாள் முதல் என்னை ஏந்தி சுமந்து காத்த தேவனே. முள்ளங்கைகளில் என்னை வரைந்து கண்மணி போல என்னை காக்கின்றீர். மறவேன் மறவேன் நீ செய்த நன்மைகள். துதிப்பேன் துதிப்பேன் முழு இதயத்தோடு. மறவேன் மறவேன் நீ செய்த நன்மைகள். துதிப்பேன் முழு இதயத்தோடு. என் கர்த்தர் நல்லவர், மிக மிக நல்லவர். என்னை விசாரிக்கும் நல் தகப்பனவர். நம் கர்த்தர் நல்லவர், மிக மிக நல்லவர். நம்மை விசாரிக்கும் நல் தகப்பனவர். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. தயவுசெய்து அமர்ந்து கொள்ளலாம்.